ஹாய், நான் ஒரு சிறு கதையை சொல்வதற்காக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன். குட்டி சுட்டி சிநேகர்களுக்கு மாலை வணக்கம். ஆரோக்கியமும் நட்பு. இப்போ ஆரோக்கியம் என்பது என்ன, அதை பற்றி நம்ம பேச முடியும். நிச்சயமாக மனிதர்களே, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைக்கும். ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைக்கும். அப்போ ஆரோக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம், நட்புனா என்ன அர்த்தம், இதை பற்றி நம்ம சிறு கதைகளை பேசுறதுக்காக. இப்போ கோடைக்கால விடுமுறையில் குட்டி சுட்டீஸ் ஆரோக்கியத்தை தேடி ஜாலி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை ஒரு மனிதர்களுக்கு எப்படி கிடைக்கணும் அப்படிங்கிறத முதல் பகுதியாக நம்ம பேசுறது. இது உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும். அதிகாலை எந்திக்கும் பறவை எழுந்திருக்கும் பறவை நீண்ட தூரம் பயணம் செய்யும். ஏன் அது நீண்ட தூரம் பயணம் செய்யும் அப்படின்னா, அதுக்கு இரவு சுருக்கம், பகல் நீண்டு தன்னுடைய இறகுகள் மட்டுமே அதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நோய்கள் இல்லாமல் வாழணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா அவன் முதல்ல அதிகாலையில் அந்த அதிகாலையில் எந்திக்கிறதுக்கு இரவு சீக்கிரம் தூங்கியது. இரவு நேரம் சீக்கிரம் தூங்கியது. சூரிய உதயம் ஆவதற்கு முன்னாடி ஒரு மனிதன் எழுந்திக்கணும். சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் ஒரு மனிதன் எழுந்திருக்கணும். அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் இருக்கும், ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் இருக்கும். எந்த மனிதனுக்கு ஆரோக்கியம் இருக்கும், எந்த மனிதனுக்கு ஆரோக்கியம் இருக்காதுங்கிறத பேசறதுக்கு வரோம். இப்போ அதிகாலையில் எந்திக்கக்கூடிய, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திக்கக்கூடிய மனிதன் ஒரு 20 வருட காலம் எழுந்து அவனுடைய ஆரோக்கியத்தை செக் பண்ணுதாங்க மருத்துவர்கள். அந்த அளவுக்கு அவனுக்கு ஆரோக்கியம். காய்ச்சல், தலைவலி, சின்ன சின்ன சிறு குறு நோய்கள் வரும், போயிடும். அது உடம்புக்கு ஆரோக்கியம். அதே காய்ச்சல் அதிகப்படியாக வந்தால் அது ஆரோக்கியம் கிடையாது. அதே தலைவலி அதிகப்படியாக வந்தால் அது ஆரோக்கியம் கிடையாது. உடம்புல ராஜாங்க உறுப்புகள் இருக்கு. அந்த ராஜாங்க உறுப்பை பாதுகாக்கிறதுக்கு அந்தந்த மனிதனுக்கு ஆரோக்கியம் தேவை. அந்த ஆரோக்கியத்தை தேடி முதல் கவனம் இந்த கோடைக்கால விடுமுறையில் குட்டி சுட்டிக்கு ஒரு கருத்தை சொல்ல வந்திருக்கோம். காலை எழுந்தவுடன் தன்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வது. காலை எழுந்தவுடன் தன்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வது. பிறகு உடற்பயிற்சி செய்து கொள்வது. உடற்பயிற்சி செய்வதனால அவனுக்கு என்ன கிடைக்கும், அந்த மனிதனுக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த ஆரோக்கியத்தின் மூலமாக அந்த மனிதன் சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த சுறுசுறுப்பு மூலமாக அவனுடைய நட்பு வட்டாரங்கள் சுறுசுறுப்பாக அவனை தயாரித்து கொள்ளும். அந்த நட்பும் அவனை சார்ந்த உள்ள விஷயமும் சுறுசுறுப்பாயிட்டுனா அந்த மனிதனுடைய அன்றைய நாட்கள் அழகிய நாட்களாக. இதை பற்றி தான் நம்ம பேசணும். கோடை காலத்தில் இப்போ என்ன செய்கிறாங்க, கோடைக்கால விடுமுறையில் பள்ளி நாட்களுக்கு பிறகு ஒரு வருடம் அங்கே 11 மாதம் பள்ளி படித்து
அந்த ஒரு மாதம் லீவ் விடுதாங்க. அந்த லீவில் வந்து நிறைய மாணவ மாணவிகள் தன்னுடைய நேரங்களை வந்து பொன்னான நேரங்களை பெற்றோர்களிடத்திலிருந்து பகிர்ந்து கொள்வது. அந்த பெற்றோர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு அந்த மாணவ மாணவிகள் வந்து முதல் கவனம் அதிகாலை எழுந்திக்கிறது. அதிகாலை எழுந்திக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? இரவு சீக்கிரம் தூங்கணும். இரவு சீக்கிரம் தூங்குனா அதிகாலையில் எழுந்து. கோடைகால விடுமுறையாக ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் எப்படி கழிக்காங்க, நம்ம எப்படி கழிச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த நாட்களை அப்படிங்கிற கவனத்துக்கு நம்ம பேசலாம். உடற்பயிற்சி இன்றியமையாது. ஒரு மனிதனுக்கு உடற்பயிற்சி இன்றியமையாது. உடற்பயிற்சியில் என்னென்ன செய்யலாம்? ஒன்றாம் வகுப்புலேருந்து படிக்கக்கூடிய மாணவர் என்ன செய்யணும்? 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்யணும்? 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்யணும்? காலேஜுக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள் என்ன செய்யணும்? இதற்கான உடற்பயிற்சி விஷயத்துக்குள்ள ஆரோக்கியத்தை வந்து நம்ம தொடருது. ஒரு மனிதனுக்கு வந்து காற்று இன்றியமையாது. காற்று ஆக்சிஜன். இப்போ அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்கு அவன் அதிகாலையில் எந்திக்கும் போது அந்த அழகிய காற்றை அவன் சுவாசிக்க ஆரம்பிக்கும். அந்த அழகிய காற்றை சுவாசிக்கிறதுனால அவனுடைய நுரையீரல் ஃபங்க்ஷனும் அவனுடைய ஆரோக்கியத்துக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்டான அந்த நுரையீரல் அவனுக்கு அதிக பலத்தை கொடுக்கும். மூளைக்கு தேவையானது, கண்ணுக்கு தேவையானது, தன்னுடைய உடம்புக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அந்த காற்று தான் கேட்கும். அந்த காற்றை அவன் அதிகாலையில் மட்டும் அதிகமாக அவன் உட்கொள்ளும் போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் நீண்ட நெடிய தூரம் அவனால் பயணம் செய்யும். அது விளையாட்டு பயிற்சியாக இருக்கட்டும், தன்னுடைய பணிகள் செய்யக்கூடிய நிலைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்கும் அவனுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கிய காரணம் இந்த காற்று. அந்த சுவாசக்காற்று, அந்த இதமான காற்று. அந்த இதமான காற்றை அவன் சுவாசிக்கும் போது அவனுடைய ஆரோக்கியத்தை அவனுக்கு ஒரு நலம் வந்து அதிகப்படியாக கிடைக்கும். இந்த சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஒரு மனிதன் எழுந்திருச்சு அவனுடைய சுய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்தான். அப்போ அந்த மனிதனுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா சோம்பேறித்தனம், சுறுசுறுப்பு, பசி நேரத்துக்கு நேரம் விட்டு சாப்பிடுவது, இந்த மாதிரி ஆரோக்கியம் கிடக்கக்கூடிய அவனுடைய செயல்பாடுகள் மாற்றம். இதனால் அவனுடைய நிலைகள் வந்து அவனுடைய நட்பும் அவனை ஒதுக்கி வைப்பான். அவனுடைய நட்பு அவனை விரும்பணும் அப்படின்னா அவன் அதிகாலை எந்திக்கணும், உடற்பயிற்சியில் ஈடுபடணும். உடற்பயிற்சியில் ஈடுபட அவனுடைய நிலைகள் அனைத்துமே அவனுடைய ஆரோக்கியத்துக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் அந்த மனிதனுக்கு ஆனந்தம் கிடைக்கும். நினைவாற்றல். ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஞாபக சக்தி இருக்கும் அப்படின்னா அதிகாலை உணவு உட்கொள்வதனால ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அதிகாலை உணவு உட்கொள்ளும் ஒரு மனிதர்கள் அந்த அதிகாலை என்பது அந்த ஒரு 7 to 8:15 இந்த மாதிரி கணக்குக்குள்ள நம்ம உணவு உட்கொள்வோம். உணவு உட்கொண்டோம் அப்படின்னா அவனுடைய ஞாபக சக்தி அவனுக்கு இன்றைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். உடற்பயிற்சி ஒரு 20 நிமிடம் ஆச்சு. ஐம்புலன்களையும் அசைத்துக் கொள்வோம். ஐம்புலன்களையும் அசைத்துக் கொள்வோம். உடல் உறுப்புகள், தசைகள் மற்றும் இரத்த ஓட்டங்களை அசைத்துக் கொள்வோம். இது ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக அவனால் செய்ய முடியும். பலமான மனிதர்களாலையும் செய்ய முடியும், பலகீனமான மனிதர்களாலையும் செய்ய முடியும். அப்போ உடற்பயிற்சி மிக மிக அவசியம். கோடைகால விடுமுறை சுட்டிக்கு முதல் சொல்வது என்னன்னா, முதல்ல அதிகாலை எழுந்திருப்பது, உடற்பயிற்சியில் கலந்து கொள்வது, தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்வது. தன்னைத்தானே சுத்தப்படுத்தி ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் உடம்பு.
ஒரு சின்ன உதாரணம் நம் முன்னோர்கள் அழகாக சொல்கிறாங்க. முன்னோர்கள் அனைவரும் அப்போ உள்ள முன்னோர்கள் வந்து ஒரு 50-60 வருட காலத்துக்கு முன்புலாம் வந்து ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு மத்தியிலையும் முதியோர்களுக்கு மத்தியிலையும் ஆரோக்கியம் நிறைய இருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்தில் சிறு வயதிலே ஆரோக்கியம் கெடுக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யும்போது அதிகாலை எழுந்திருப்பதே இல்லை. ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, பள்ளிக்கூடம் லீவு, நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு 9 மணி 10 மணி 11 மணிக்கு எந்திரிச்சா போகும். அவங்களுடைய பெற்றோர்களும் அதற்கு உதவி செய்தாங்க. இதனால என்ன ஏற்படுது அப்படின்னா, செல்லம் கொடுக்கறதுனால என்ன ஏற்படுது அப்படின்னா, அந்த பிள்ளைங்களுக்கு உடல் நலம் குறைவு இருக்கு காலப்போக்கு. இந்த உடல்நல குறைவினால ஏற்படும் போது அவங்களுடைய மனநிலை பாதிக்கும். அப்ப ஆரம்பத்திலே நம்ம சரி செய்யணும். ஒரு பறவைகளுக்கு காய்ச்சல் நோய் பெரிய பெரிய நோய்கள்லாம் வர்றதில்லை. விலங்குகளுக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய நோய்கள் வர்றதில்லை. ஏன்? அதிகாலையில் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதுகளுக்கு விழிப்புணர்வாக முடித்துக் கொள்ளும், தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்வது. எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்வதற்கு ஒரு டைம் டேபிள். இப்போ ஸ்கூலுக்குன்னு உண்டான 8 மணி நேரம் நம்ம போகிறோம், படிக்கும், வாரோம். ஒரு கல்வி படிப்பு முடிஞ்ச உடனே பள்ளி படிப்பு முடிஞ்சு மேல் படிப்புக்கு போகிறோம். அதுக்கப்புறம் மேல் படிப்பு முடிஞ்சு வேலைக்கு போகிறோம். அப்போ பள்ளி படிப்பில் நம்மளுடைய ஷெட்யூலை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தி அதனுடைய விஷயங்களை நம்ம அழகான முறையில் கொண்டு போனோம்னா முதலில் ஆரோக்கியம் தேவை. அன்றாடம் ஒவ்வொரு மனிதனும் ஆணும் பெண்ணும் ஆரோக்கியத்தை விரும்பி நலம் விரும்பி வாழும். அதுக்கு முதலில் ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்தில் சிறப்பு தன்னுடைய செயல், தன்னுடைய செயலில் சிறப்பு அதை வெளிப்படுத்துவது. அப்போ அதனுடைய வெளிப்படுத்தக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்தோம் அப்படின்னா, ஒரு மனிதனை கூப்பிடுதோம், ஆரோக்கியமான மனிதர்கள் வராங்க. அந்த ஆரோக்கியமான மனிதர்களுடைய நிலையை பார்க்கும்போது அவ்வளோ சுறுசுறுப்பாகவும் அவ்வளோ ஆக்டிவாகவும் இருக்காங்க. இன்னொரு மனிதனை கூப்பிடுதோம், அவ்வளோ சோம்பேறித்தனமாகவும் அவ்வளோ சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்காங்க. அப்போ 2 மனிதருக்கும் ஒற்றுமையை நம்ம வந்து கருத்தில் கொள்ளும்போது இவன் அதிகாலையில் எந்திரிக்கான், அவன் அதிகாலையில் எந்திரிக்கான். இது பெண்ணுக்கு நிகழ்வு. அப்போ இந்த ஆண் பெண் இந்த இரு பாலாருமே சில விஷயங்கள்ல ஒன்னே ஒன்று செய்யணும். இரவு நேர உணவை சீக்கிரம் உட்கொள்வது. ஒரு 7 மணி 8 மணி இந்த மாதிரி கணக்கு உட்கொள்வது. விளையாட்டு பயிற்சியில நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த விளையாட்டு பயிற்சிக்குள்ள கலந்து கொள்வது. இப்போ உசேன் போல்ட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீராங்கனை, உசேன் போல்ட்னு சொல்லிட்டு பெரிய வீராங்கனை இருந்தாங்க. அவங்க ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் பேஸ் வந்து 30 கிலோமீட்டர் வந்து 35 கிலோமீட்டர் ஆக்குனாங்க, 35லேருந்து 40 ஆக்குனாங்க, 40லேருந்து 50 ஆக்குனாங்க. இப்படி நடைப்பயிற்சி மட்டுமே அவங்களுடைய அதிகமான நடைப்பயிற்சிகள் இருந்துச்சு. நடைப்பயிற்சி ஒரு மனிதனுக்கு இன்றியமையாது. தானும் நடந்து கொள்வது, தன்னை சார்ந்த பெற்றோர்களையும் நடக்க செய்வது, நம் மீது அன்பு வைக்கும் நட்பையும் அதன்பால் நடக்க செய்வது. முதலில் ஆரோக்கியம், நடப்பது, பிறகு ஓடுவது, அதை சார்ந்து வாழ்வது. இம்மூன்றும் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் போது அவனுடைய மனித வாழ்வில் நலம் வரும். நலம் வருவதால் அவனுடைய பள்ளி படிப்புடைய காலங்கள் ஆரோக்கியத்துடன் வாழும்.
ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் உள்ள மனிதனை நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஆரோக்கியம் இல்லாத மனிதனுக்குத்தான் அந்த ஆரோக்கியத்தை பற்றி விளங்கும். நட்பு இதை நம்ம அன்றாடம் பள்ளி படிப்பு காலத்தில் நட்பாக வாழும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் நட்பு என்பது என்ன? அன்பை பரிமாறிக்கொள்வது. பள்ளி படிப்பில் அன்பை பரிமாறிக்கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளாமல் உணர்வுகளை மதிப்பது, சண்டை சச்சரவு இல்லாமல் பள்ளி பாட புத்தகத்தில் கவனம் செலுத்துவது, மாதா பிதா குரு தெய்வம். குருவை ஆசிரியர் என்று சொல்வார்கள். ஆசிரியர்களை மதித்து அவர்கள் சொல்லும் சொற்களை செவிசாய்த்து கேட்டு பெற்றோர்கள் எதற்காக அந்த பள்ளிகளுக்கு அனுப்புகிறார்களோ அதை நாம் அந்த விஷயத்தை அந்த 8 மணி நேர கால அட்டவணையில் தினந்தோறும் கவனம் செலுத்தி பள்ளி படிப்பில் மேன்மையை அடைவோம். நட்பில் அன்பை மட்டும் செலுத்துவது, விட்டுக் கொடுப்பது, இதைப்போல் வாழும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்றால், அவனுடைய பள்ளி படிப்பு காலத்தில் முதல் வகுப்பு படித்து 5ஆம் வகுப்பு வரை ஒரு ஸ்கூலில் படிக்கிறான் ஒரு மனிதன். 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை வேறு பள்ளியில் படிக்கைக்கு அவன் முயல்கிறான். அந்த 5ஆம் வகுப்பு வரை படித்த அந்த நட்பு, வகுப்பின் நட்பு அவனுக்கு என்று மறக்காது, மனதுக்குள் தேவை. 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை படித்த அந்த நட்பு 11, 12 +1 +2க்கு வேற ஸ்கூலில் செல்கிறான். அதே மாணவன் 10ஆம் வகுப்பு வரை படித்த அந்த நட்பு மறக்க. மனிதனுக்கு ஞாபக சக்தி, நினைவாற்றல் பிறப்பிலே உண்டு. எல்லா விஷயத்தையும் மனிதன் ஞாபகத்துக்குள் வைத்துக் கொள்ள முடியாது. சில விஷயங்களை மறப்பதில்லை மனிதர்கள். அதில் ஒன்று நட்பு. அவனுடைய பள்ளி படிப்பு முடிந்தாலும் அவனுடைய மேல் படிப்பு முடிந்தாலும் சில நட்புகள் மறக்காமல் இருக்கும். வரலாற்றில் இருந்து அப்போ அந்த நட்பின் கால அட்டவணையை நாம் அன்பை மட்டுமே பரிமாறிப்போம். நிலையானது அன்பு. ஒரு மனிதனுக்கு நிலையானது அன்பு. மாணவ மாணவிகளுக்கு, பள்ளி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கோடை விடுமுறை காலத்தில் முதலில் நான் சொல்ல வருவது ஆரோக்கியம், நல்ல நட்பு, பெற்றோர்களை மதித்து வாழ்வு, தன்னுடைய தாய் தந்தைகளை மதித்து வாழ்வு. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாயிடம் அன்பை கவனிக்கலாம், தந்தையிடம் அறிவை கவனிக்கலாம், அறிவை பெறலாம். தன்னுடைய வாழ்வில் அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்கள் எதுவானால் அந்த கோடை கால விடுமுறை நாட்களில் அதிகமாக கற்றுக்கொள்ளும். அதனுடைய கதைகளை நீண்ட நெடிய நேரங்கள் பேசலாம். தற்சமயம் அந்த மாணவ மாணவிகளுக்கு, கோடைகால விடுமுறையில் கழிக்கும் மாணவ மாணவிகளுக்கு குறிப்பாக சொல்வது, தன்னுடைய ஆரோக்கியத்தை
என்றென்றைக்கும் நிலையாக தன்னுடைய வாழ்நாளில் வைத்துக்கொள்ள வேண்டுமானால் அதிகாலை எழுந்திருக்க வேண்டும். ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்காக நினைவாற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பை அதிகமாக பரிமாறிக்கொள்ள வேண்டும். பொறுமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் பிற பகுதிகளில் நாம் பேச இருக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து நேயர்களும், பள்ளி மாணவிகளும் வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.